ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் உங்கள் எல்லாரையும் இந்த பெண்கள் தினத்திலே சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். முதலாவதாக நம்ம ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஒன்று கூட உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பாதத்திலே கடந்து வந்து நாமத்தை மகிமைப்படுத்த நீர் செய்த பெரிதான ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் எல்லாம் எங்களை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர். இந்த பெண்கள் தினத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டின பெரிதான ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துவீராக. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூல ஜெபங்களை ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற பாடலை எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீரெவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரெவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே,
உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறதான நாம் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்த ஆண்டவரே, உமது முகம் நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையே. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஆமென், உடைந்த பாத்திரமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாதவர்கள், நீ எனக்கு வேண்டாம் என்று எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்ட சூழ்நிலையில, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிற ஆமென் ஆண்டவரே, நான் காணப்படுகிறேன். ஆண்டவரே நீர் என்னை நோக்கி பாருங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் மனிதர்கள் எல்லாரும் கைவிடலாம், ஆனால் கைவிடாத நேசர் ஒருவர் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நம்புகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் உம்மையே நான் சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. சொல்லுவோம், நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவேன். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான்
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உமே நான் நம்பி இருக்கிறேன், ஆண்டவரே உமே நான் சார்ந்திருக்கிறேன், ஆண்டவரே. நிந்தனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீரின் பாதைகள், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே நான் உமே சார்ந்திருக்கிறேன், ஆண்டவரே. உம்முடைய கரம் என்னோடு கூட இருப்பதினால எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை, ஆண்டவரே. ஆமேன் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். உம்மை பாடி பாடி ஆண்டவரே அவைகள் எல்லாம் நான் தாண்டி கடந்து செல்வேன் என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். சொல்லுவோம், அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் ராஜா. பலவிதமான நெருக்கங்கள் மத்தியிலே, பலவிதமான சோதனைகள் மத்தியிலே, ஆமேன் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைவிடப்பட்ட நிலையிலே காணப்படுகிறதா நம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்தல்ல வேணுமா ஜெபிக்கிறோம். உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா, உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். உம்முடைய முகத்தை பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பார்க்கிறோமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேன். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். மீதியான நேரங்களோடு குடுந்து காத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஹெவன் டிவி நேயர்களை நாங்கள் இதன் மூலியமாக சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் அபிகாயில் என்ற ஒரு சகோதரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அபிகாயிலை குறித்து நாம் பார்க்கும்போது அபிகாயில் எப்படி இருந்தால், 3ஆம் வசனத்திலே அவள் மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மகா புத்திசாலியாய் நடந்து கொண்டாள். ஒரு ஸ்திரீயானவள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய வீட்டில் ஆனாலும் சரி, வேலை ஸ்தலங்களில் ஆனாலும் சரி, வெளி இடங்களில் ஆனாலும் சரி, மகா புத்திசாலியாய் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்களுக்குரிய ஒரு உரித்ததான ஒரு காரியமாக அது காணப்படுகிறதை பார்க்கிறோம். எல்லா பெண்களும் மகா புத்திசாலியாய் தான் இருக்கிறார்கள் கர்த்தருடைய பார்வையில். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உங்களை ஒதுக்கலாம், உங்களை புத்தி இல்லை என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் மகா புத்திசாலியாக தான் இருக்கிறீங்க. ஒருவேளை ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக நீங்கள் காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், புத்திசாலியாய் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். கர்த்தரிடத்தில் கேட்கும்போது அதிகமான ஞானத்தை கொடுத்து நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நீங்கள் எல்லாரையும் சமாளிக்க வேண்டும் என்பதை குறித்ததான கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு போதிக்கிறார் என்று பார்க்கிறோம். அவளுடைய அபிகாயிலுடைய கணவனார் நாபால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாபாலை குறித்து சொல்லும்போது வசனம் சொல்லுகிறது, அவன் முரடனும் துராகிருதனுமாய் இருந்தான். அவன் தீங்கு செய்கிறவனாய் இருந்தான், யாரையும் மதியாதவனாய் இருந்தான் என்று வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புருஷனுக்கு, ஒரு முரடனான ஒரு மனுஷனுக்கு, அவனுடைய பேரின் அர்த்தமே முட்டாள், மூடன் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு எப்படி ஒரு புத்திசாலியான ஒரு ஸ்திரீ மனைவியாக மாற முடியும் என்று பார்க்கும்போது, வசதி உள்ள ஒரு வாய்ப்புள்ள ஒரு மனுஷனாய் அந்த நாபால் காணப்படலாம். இல்லாவிட்டால் இந்த அபிகாயில் வசதி இல்லாதவளாக காணப்பட்டிருக்கலாம். எப்படியா இருந்தாலும் அவர்கள் கணவனும் மனைவியுமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கணவன் இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உடையவனாக, உங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில காணப்பட்டாலும், இந்த
இந்த அபிகாயிலுடைய வாழ்க்கையில இருந்து நாம் கற்றுக்கொள்கிற நிறைய பாடங்கள் இருக்கிறது. அவைகளை ஒவ்வொன்றாய் நாம் பார்த்து நம்ம எப்படி நம்முடைய புருஷனார் இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் கொடுத்த அந்த கணவனார் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். அவள் ஒருவேளை பொருத்தமில்லாத ஒரு கணவனும் மனைவியுமாக அவர்கள் காணப்பட்டாலும் அவள் நடந்து கொள்ளுகிற விதங்கள் மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கிறது. இந்த 1 சாமுவேல் 25 அதிகாரத்தில் அபிகாயிலை குறித்து மிகவும் தெளிவாக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதில் தாவீதை குறித்தும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி அவன் வனாந்தரத்திலே காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். அவனும் அவனுடைய படை வீரர்களும் அந்த வனாந்தரத்திலே இருக்கும் போது அவர்களுக்கு ஜீவனம் பண்ணுகிறதற்கு மிகவும் சிரமமான ஒரு நாட்கள் அந்த நாட்களாய் காணப்பட்டது. அப்பொழுது அவர்கள் கேள்விப்படுகிறார்கள், நாபால் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் மிகவும் செல்வந்தனாய் இருக்கிறான், அவனிடத்துல 3000 ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வசதி படைத்த அந்த மனுஷன் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருக்கிறான். அந்த நாட்கள் ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்கிற நாட்களாய் இருந்தபடியினாலே அவர்கள் அந்த நாட்களில் என்ன செய்வார்கள் என்றால் அந்த மயிர் கத்திரிக்கிற அந்த நாட்களில் எல்லாருக்கும் விருந்து படைப்பார்களாம். அவர்கள் அந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லாரும் வந்து அந்த விருந்திலே பங்கடைவார்கள், எல்லாரும் வந்து சாப்பிட்டு போவார்கள். அந்த நாட்கள் ஆனதுனாலே இதை அறிந்து கொண்ட தாவீது அவரிடத்திலே அந்த நாபாலில் இடத்திலே உதவிக்காக தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த தாவீதனுடைய ஆட்கள் இந்த நாபாலிடத்திலே வந்து இதை தெரிவிக்கும் போது இந்த நாபால் அவர்களிடத்திலே வேறு விதமாய் நடந்து கொண்டான் என்று பார்க்கிறான். அவன் ஒரு முரணனாய் இருந்தான், தேவனுடைய மனுஷர்களை மதியாதவனாய் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவர்களை எதிர்த்து பேசி, தாவீது யார், தாவீதுக்கு நான் ஏன் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தாவீதை எதிர்த்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். உடனே இந்த செய்தி என்ன ஆகிறது, இந்த நபர்கள் இந்த தாவீதனுடைய ஆட்கள் தாவீதனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். தாவீது இதை கேட்ட உடனே மிகவும் கோபம் அடைந்தான் என்று பார்க்கிறோம். தாவீது கோபம் அடைந்து அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்திலே தங்கள் வழியே திரும்பி மறுபடியும் தாவீதனிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு தெரிவித்தார்கள். அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் நாபாலுக்கு விரோதமாக அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய ஆட்கள் எல்லாரையும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக கடந்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில தான் அபிகாயில் இடத்துல ஒரு வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான், இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்து விட்டது. தாவீது ஒரு உதவி கேட்ட போது இந்த நாபால் என்ன செய்தார், அவனுடைய ஜனங்களிடத்தில் அவனுடைய ஆட்களிடத்தில் சீறினார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி ஒரு வேலைக்காரன் நாபால் இடத்துல சொல்லாமல் அபிகாயில் இடத்துல சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட ஒரு சுவாபம் உடையவள் தான் இந்த அபிகாயில் என்று பார்க்கிறோம். ஒரு தலைவனிடத்தில், ஒரு குடும்ப தலைவனிடத்தில் சொல்லாம ஒரு குடும்ப தலைவி இடத்துல சொல்லுகிற ஒரு உன்னதமான ஒரு பாக்கியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த அபிகாயில் அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை குணமுடையவளாக, எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்துகிறவளாக, எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகிறவளாய் காணப்பட்டாள் என்று பார்க்கிறோம். புருஷனிடத்துல இல்லாத ஒரு குணம் அவளிடத்திலே காணப்பட்டது. ஒருவேளை அவனிடத்துல ஒரு முரடன், ஒரு மதியாதவன், ஆட்களுக்கு தீங்கு செய்கிறவன், எல்லாரையும் எதிர்த்து பேசுகிறவன், அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவன், இப்படிப்பட்ட நிறைய காரியங்கள் அவனோட நாபால் இடத்திலே காணப்பட்டாலும் அபிகாயில் என்ன செய்கிறாள், அவனிடத்தில் இல்லாத நல்ல குணங்களை அவளிடத்தில் பெருக்கிக் கொள்ளுகிறாள் என்று பார்க்கிறார். அதுதான் அந்த வேலைக்காரன் அவளிடத்தில் வந்து செய்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் சொல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லாவிட்டால் நாபால் இடத்துல போய் சொல்லி இருக்கலாம். நாபால் இடத்துல சொன்னா என்ன நடக்கும்ன்றது தெரியும். ஆனாலும் அவள் அந்த வேலைக்காரன் அபிகாயிலை சார்ந்திருந்தான் என்று பார்க்கிறார். அபிகாயில் இடத்திலே சொல்லுகிறார், நம்முடைய புருஷனிடத்துல சில
குணங்கள், நல்ல குணங்கள் இருக்கலாம். எல்லாரும் மோசமானவர்கள் என்று சொல்ல முடியாது. சில நேரங்களிலே சில புருஷர்களுக்கு சில விதமான கெட்ட குணநலங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட குணநலங்களிலே நம்ம என்ன செய்யக்கூடாது? அவர்களை திருத்தணும், அவர்களை மாற்றணும், வைராக்கியத்தில் பிடிவாதத்தில் அவர்களை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடாது. இல்லைனா அவர்களுக்கு விரோதமாக நம்ம செயல்பட்டு அவர்களுக்கிட்ட எப்பவும் சண்டை போட்டு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படியும் செய்யக்கூடாது. இந்த அபிகாயிலுடைய குணநலங்களை பாருங்க. அவரோட குடும்பம் நடத்திட்டு தான் அவள் என்ன செய்கிறார்? அவனிடத்துல இருக்கிற அந்த முரட்டு குணம் இவளிடத்துல அன்பாய் மாறுகிறதை பார்க்கிறோம். எல்லாரிடத்திலையும் அன்பாய் பழகுகிறார், அன்பாய் பேசுகிறார். அவளுடைய அந்த குணநலன்கள் மிகுந்த ஆச்சரியமான ஒரு குணநலன்களாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில பெண்களாகிய நாமும் சில நேரங்களில் என்ன கணவனிடத்தில் குறைவுள்ளதாய் காணப்படுகிறதோ அந்த குறைவுகளை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். நிறைவுள்ளவர்களாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். சிலர் மற்றவர்களிடத்தில் பேச மாட்டார்கள். சில புருஷர்கள் மற்றவர்களிடத்தில் கோபப்படுவார்கள். சில புருஷர்கள் விருந்தினர்கள் யாராவது வரும்போது அன்பாய் நடந்து கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட குணநலன்களை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். சிலர் கொடுக்க மாட்டாங்க, சிலர் உண்மையா இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட குணநலன்கள் பெண்களாகிய நாம் பெருக்கிக் கொள்ளும் போது அந்த இடத்துல சண்டைகளுக்கோ சச்சரவுகளுக்கோ பிரிவினைகளுக்கோ வாக்குவாதங்களுக்கோ இடமே இல்லை என்று பார்க்கிறோம். கர்த்தர் அந்த இடங்களில் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. இந்த அபிகாயில் இடத்துல நம்ம அதை தான் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட நல்ல குணநலன்களை இப்படி இந்த அபிகாயிலுக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த செய்திகளை கேட்ட உடனே இந்த அபிகாயில் என்ன செய்கிறாள்? அவள் உடனே தீவிரமாய், இந்த வார்த்தை அடிக்கடி அவளை பற்றி சொல்லும்போது இந்த வார்த்தை அடிக்கடி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். தீவிரமாய், விரைவாய் என்ற வார்த்தைகள் இதில் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அவள் தீவிரமாய் செயல்பட்டாள் என்று பார்க்கிறோம். அவள் ஒரு வேலைக்காரனிடத்தில் அவள் செய்து தாவீதுக்கு கொடுத்து அனுப்பின காரியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பங்கள், திராட்சை ரசம், ஆட்டிறைச்சி, வறுத்த பயறு, உலர்ந்த திராட்சை பழ அடைகள், அத்திப்பழ அடைகள், இவைகள் எல்லாவற்றையும் தயார் செய்து உடனே தீவிரமாய் செயல்பட்டு தாவீதுக்கு அனுப்பி வைத்தாள். அதற்கு பிறகு பின்னாடி இவள் கடந்து செல்கிறாள் என்று பார்க்கிறோம். அவள் கடந்து செல்லும் போது அவள் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கழுதையை விட்டு இறங்கி ஓடி போய் முகம் குப்புற அந்த தாவீதுனுடைய கால்களிலே விழுந்து அவளை பணிந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். அந்த தாவீதை பணிந்து கொள்ளுகிற ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். தன்னுடைய கணவனுடைய வாழ்க்கையில ஒரு தவறு நடந்து விட்டது. அவனுடைய குணநலன்கள் மூலியமாக ஒரு பெரிய ஆபத்து வர இருக்கிறது என்று அறிந்து கொண்ட அந்த அபிகாயில் உடனே போய் அந்த தாவீதினுடைய பாதங்களிலே முகம் குப்புற விழுந்தாள், அவனை பணிந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். ஒரு பணிவு அவருடைய வாழ்க்கையில இருக்கிறதை பார்க்கிறோம். பெண்களாகிய நமக்கும் பணிவு, தாழ்மை நமக்கு மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. ஒருவேளை நம்ம படித்தவர்களாக இருக்கலாம், ஒருவேளை நம்ம புருஷர்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறவர்களாக இருக்கலாம், ஒருவேளை நமக்கு அதிகமான திறமைகள் இருக்கலாம். எல்லாம் என்ன இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், புருஷர்களுக்கு நம்ம கீழ்ப்பட்டு தான் இருக்க வேண்டும். வேதாகமம் அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. புருஷர்களுக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். அந்த தாவீதுக்கு தன்னுடைய கணவனுக்கு எப்படி அவள் கீழ்ப்படிந்து இருந்தாலோ அதே போல தாவீதுக்கு அவள் முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டாள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தன்னை தாழ்த்துகிற ஒரு உன்னதமான அனுபவத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவள் பணிந்து கொண்டது மட்டுமல்லாமல் அவள் இரக்கம் பாராட்ட கெஞ்சினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் இடத்துல கெஞ்சுகிறாள். தன்னுடைய கணவனாருக்கு ஒன்றும் வந்துவிடக்கூடாது, தன்னுடைய கணவனார் மூலியமாக தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஒன்றும் வந்துவிடக்கூடாது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒன்று வந்துவிடக்கூடாது, தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு ஒன்று வந்துவிடக்கூடாது, தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய இனஜன பந்துக்கள் யாருக்கும் ஒன்று வந்துவிடக்கூடாது என்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாய் இருந்தாள். அதற்காக அவள் கெஞ்சினாள் என்று பார்க்கிறோம். தாவீதும் அவனுடைய ஆட்களும் வந்தா நாபாலை மட்டும் கொன்று விடுகிறது அல்ல, அவனை சுற்றிலும் இருக்கிற எல்லாரையும் அழித்து விட்டு தான் போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீரர்கள் மத்தியில அவள் போய் பணிந்து கொண்டு தன்னுடைய வீட்டாருக்காக அவள் கெஞ்சுகிறாள் என்று பார்க்கிறோம். நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய புருஷனுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய இனஜன பந்துக்களுக்காக நம்ம கெஞ்சுகிறவர்களாக, கதறுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவருடைய
ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் நீங்கள் ஜெபிக்கலைன்னா நம்ம இனிமேல நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய புருஷர்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். வேறு யாரோ ஒருவர் ஜெபிப்பாங்க என்பது அல்ல, அவர்கள் ஜெபிப்பாங்க, இவர்கள் ஜெபிப்பாங்க என்று அல்ல. நாம் தான் நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய புருஷர்களுக்காக கெஞ்சுகிறவர்களாக காணப்படும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம ஏதோ ஒரு குறைகள் உள்ளவர்களாக காணப்படும் போது, நம்ம தவறு செய்யும் போது, நம்முடைய புருஷர்களிடத்தில் ஆனாலும் சரி, மற்றவர்களிடத்தில் ஆனாலும் சரி, ஆண்டவரிடத்தில் முதலாவதாக நம்முடைய குறைகளை நம்ம சொல்லி நம்முடைய குறைகளை தீர்த்து விட வேண்டும். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் நம்ம பார்க்கும்போது தாவீது சொல்லுகிறார், இரத்த பழிக்கு ஆளாகாமல் என்னை தடுத்தது அபிகாயில் என்று சொல்லி அவர் ஒப்புக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அப்படி ஒரு இரத்த பழிக்கு ஒப்புக்கொடாம அதை தடுத்து நிறுத்தினதான ஒரு அபிகாயில் என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வர இருக்கிற இடத்துல, ஒரு பெரிய உயிர் சேதம் வர இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அதை மாற்றி வைக்கக்கூடிய திறமையை ஆண்டவர் அந்த அபிகாயிலுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவள் புத்திசாலியாய் நடந்து கொண்டாள். அதுதான் வசனம் 3ஆம் வசனத்துல துவக்கத்துல அவள் மகா புத்திசாலியாய் இருந்தாள் என்று வசனம் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்படி ஒரு புத்திசாலியான ஒரு ஸ்திரீ ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தன்னுடைய புருஷனாரை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய இனஜன பந்துக்களை காப்பாற்றினாள் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாமும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு குணத்தை பெற்று நம்முடைய பிள்ளைகளுக்காக, புருஷர்களுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கடைசியாக நம்ம பார்க்கும்போது தாவீது சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். எவ்வளவு கோபமாக இருந்த தாவீது, எவ்வளவு வைராக்கியமாக இருந்த தாவீது, எவ்வளவு அழிக்க வேண்டும், அவனை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று சொன்னதான தாவீது இவளுடைய வார்த்தைகளை கேட்டு அவன் தாழ்மைப்பட்டு அவன் சொல்லுகிறான், நீ சமாதானத்தோடு உன் வீட்டுக்கு போ, இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் நடக்காது என்று சொல்லி சமாதான வார்த்தைகளை கூறக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய வாழ்க்கையில வித்தியாசங்களை ஏற்படுத்துகிறார் என்று பார்க்கிறார். அது யாரால் ஆயிற்று? அந்த அபிகாயிலுடைய குணநலன்களாலே ஆயிற்று என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, உன் விருப்பப்படியே செய்கிறேன் என்று அவளுக்கு வாக்கு கொடுத்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய குணநலன்களாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அபிகாயிலுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? அவளுக்கு பிறகு பெரிய ஒரு ஆசீர்வாதம், தாவீதுனுடைய மனைவியாக மாறக்கூடிய ஒரு பாக்கியம், உன்னதமான ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அவளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது என்ன? நமக்கு மிகுந்த தாழ்மை உண்டாக வேண்டும், அன்பு உண்டாக வேண்டும், ஒவ்வொருவரையும் நம்ம அனுசரித்து நடக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட வேண்டும். புத்திசாலியாய் எந்தெந்த இடத்துல நம்ம நடந்து கொள்ள வேண்டுமோ அந்தந்த இடங்களில் புத்திசாலியாய் நடந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு இருக்கிற இடங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலையும் கர்த்தாவே, அபிகாயிலை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அபிகாயில் எப்படி காணப்பட்டால் அவளுடைய வாழ்க்கையில் அநேக நல்ல நல்ல குணநலன்கள் இருந்தது. அவளுடைய புருஷனாரிடத்தில் இல்லாத குணநலன்கள் எல்லாவற்றையும் அவள் ஆண்டவரை பெருக்கி கொண்டாள் என்று பார்க்கிறோமே ராஜா. மகா புத்திசாலியாய் நடந்து கொண்டாள் என்று பார்க்கிறோமே ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, நாங்கள் பெண்களாகிய நாங்கள் இந்த பெண்கள் தினத்திலே கர்த்தாவே புதிய ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு உன்னதமான அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய புருஷர்களிடத்தில் இல்லாத நல்ல குணங்களை நாங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமை துதிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்மையை கொடுங்க, மன அமைதியை கொடுங்க ஆண்டவரே, அன்பை கொடுங்க, ஒருவருக்கொருவர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மன்னிக்கிற ஒரு மனப்பான்மையை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். சமாதானத்தோடு எல்லாவற்றையும் நடத்தக்கூடிய, மகா புத்திசாலியாய் நடந்து கொள்ளக்கூடிய
நடக்கக்கூடிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் பாரங்கள் எல்லாம் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. ஒரு சந்தோஷம் சமாதானம் உண்டாவதாக. உம்முடைய கிருபை இன்னும் தாராளமாய் பொழிந்தள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை கூட இருந்து வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம். மீதியான நேரங்களோடு குறைந்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.